பிரைஸ் தி லார்ட். கடவுளின் படைப்பில் மிக சிறந்த படைப்பு மனிதன். தி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனை படைத்தது. ஏனென்றா அவருடைய சாயலில் தேவன் மனிதனை படைத்தார். அப்படி மனிதனை படைத்து பிற படைப்புகளை ஆள மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்படி சிறப்புடன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி திறமையை கொடுத்திருக்கிறார், அல்லது தனி சிறப்பினோடு தான் மனிதனை தேவன் படைத்துள்ளார். ஒரு உதாரணமா சொல்லலாம். ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ மற்ற மனிதனுடைய டிஎன்ஏயோடு ஒத்து போகாது. இப்படிதான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அடுத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட ஒத்து போகாது. ஐரிஷ் கருவிழி அதுவும் ஒரு மனிதனுக்கும் அடுத்த மனிதனுக்கும் ஒத்து போல. எவ்வளவு தனி சிறப்புடன் மனிதனை தேவன் படைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மனிதன் என்ன பண்றோம், நம்ம சில நேரங்களில் என்ன பண்றோம் தெரியுமா? நம்மளுக்கு இருக்கிற டேலண்டையோ திறமையோ தனி சிறப்புகளையோ விட்டு விட்டு அடுத்தவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். உதாரணமா சொல்லணும்னா, வேலை சில என்ன நினைக்கலாம், பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த என் பக்கத்து வீட்டுல அவங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்களே. கருப்பா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்னைய சகப்பா ஆண்டவர் படைச்சிருந்தா நல்லா இருக்குமே. வளர்த்தியில கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ கடவுள் என்னை இன்னும் கொஞ்சம் ஹைட்டா படைச்சிருந்தா நல்லா இருக்குமே. வசதி வாய்ப்பில் குறைவா இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் என்னைய கொஞ்சம் வசதியா படைச்சிருந்தா நல்லா இருக்குமே. இப்படி அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்க்கிற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். இப்படி தள்ளப்படும்போது என்ன நடக்கும்? ரெண்டே விஷயம் தான் நடக்கும். ஒண்ணு, தாழ்வு மனப்பான்மை. அடுத்தவரோடு கம்பேர் பண்ணி எனது தாழ்வு மனப்பான்மையில் நாம் தள்ளப்படுகின்றோம். இது ஒரு வகை. இரண்டாவது வகை, இப்படி பார்க்கும் பொழுது சிலருக்கு பெருமை. என்னை பாத்தீங்களா, கடவுள் எவ்வளவு வெள்ளையா படைத்திருக்கிறார், என்னை பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்திருக்க, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்க, பெருமை வருகிறதா இல்லையா? இதுல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். கடவுள் ஒவ்வொருவரும் ஒரு தனி சிறப்புடன் படைத்திருக்கிறார். அந்த தனி சிறப்பை தான் கடவுள் அவருக்கு பிரயோஜனமாக உபயோகப்படுத்துவார். சிம்பிளா சொன்னா, வாட் வி ஹேவ் தட் வில் பி யூஸ்ட் பை தி காட். கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மனிதர்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதமாக பார்க்கலாம். ஆனால் தேவன் பார்க்கின்ற விதமே வேறு. மோசையோட வாழ்க்கையை பாருங்க. 80 வயசு உலகம் என்ன சொல்லும், அவன் கிழவன். ஆனா கடவுள் 80 வயசுல மோசைய கூப்பிட்டு அவருக்கு மிகப்பெரிய அசைன்மெண்ட், ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அது எப்படி ஆகுது பாருங்க. மோசை என்ன பண்றா, அவர் கையில இருந்ததை கடவுள் கையில கொடுக்கிறாரு. அதான் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்னது என்றார். ஒரு கோல் என்றார். அந்த கோலை மோசை யார் கையில கொடுக்கிறார்? தேவன் கையில கொடுக்கும் பொழுது அது தேவனுடைய கோலாக மாறிற்று. அது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்வார், மோசே தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கழுதில ஏற்று கொண்டு போகும்போது தேவனுடைய கோல் அவனுடைய கையில் இருந்தது. நம்மள தேவன் என்ன ஒரு டேலண்டோட படைத்திருக்கிறாரோ அது தேவன் கையில் ஒப்படைக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா தேவனுடைய டேலண்ட், அதாவது அதுதான் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். இதை குறித்து நாம் சம்ஹார் வாழ்க்கையிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம். இந்த சம்ஹார் யாருன்னா, இவரும் ஒரு நியாயாதிபதி. நியாயாதிபதி புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் மட்டுமே இவரை பற்றி குறிப்பிடப்பட்டது. சுருக்கமா சொன்ன, ஒரு ஹீஸ் எ அன்நோட்டீஸ் ஜட்ஜ். ஆனா இந்த சம்மாரை பாருங்க, கடவுள் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த சம்மார் கையில என்னது இருந்தோ அதை வைத்துதான் கடவுள் பயன்படுத்தினார். அதை வச்சுதான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற. இந்த சம்மாருடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை தாக்குதல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பெலிஸ்தருடைய ஒரு தாக்குதலின் தந்திரம் என்னன்னா, ஆயுதத்தை இல்லாமல், எதிரிய கையில ஆயுதமே இருக்காத அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுவார்கள். இதுதான் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19 22 வரை வாசிக்கும் பொழுது தெரியும். சவுலுடைய நாட்களும் இதே போலதான் நடந்தது. யாரு கையிலுமே ஆயுதம் இல்லை. அவங்க யுத்தத்துக்கு போறது ஆயுதம் இல்லை, மண்வெட்டி கடப்பாறை வச்சு யுத்தத்துக்கு போனாங்க. ஏன்னா அவங்க கொள்ளர்கள் எல்லாம் இல்லாதபடி பார்த்து கொண்டார்கள். அப்படி போகும்போது சவுலுக்கும் யோனத்தான் கையில மட்டும்தான் ஆயுதம் இருந்தது, வேற யாரு கையிலையும் ஆயுதம் இல்லை. இங்கேயும் அப்படிதான். இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. சம்மாருடைய நாட்களில பெலிஸ்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இஸ்ரவேலர்களை தள்ளினார்கள். யாரு கையில ஆயுதம் இல்லை. இப்படி பார்க்கும்போதுதான் தெபரால் பாடியிருப்பாங்க. நியாயாதிபதி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பெரும் பாதைகள் எல்லாம் பாழாய் கிடந்த ஹைவேஸ் எல்லாம் சும்மா வெறிச்சோடி கிடைக்குது. ஏன்னா பயம் இஸ்ரவேலுக்கு பெலிஸ்தர்களை பார்த்து. அவங்க என்னன்னா, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியா ஒளிஞ்சு 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 நடக்கிறாங்க. இப்போ ஒரு அன்னோட்டிஸ் பர்சன்
2 வசனத்தை தான் இந்த சம்ஹாருடைய வாழ்க்கையும் அவர் பண்ணின ஊழியத்தையும் பற்றி சொல்லியிருக்காரு. இந்த சம்ஹார் என்ன பண்ணாரு? 600 பெலிஸ்தரை கொன்னாருங்க. இதுதான் தன்னிச்சிறப்பு. எப்படி கொன்னாரு? அவர் பயன்படுத்திய ஆயுதம் என்ன? கடவுள் அவருக்கு என்ன கொடுத்தாரோ அதுதாங்க அவர் ஆயுதமாக பயன்படுத்த. கடவுள் என்ன கொடுத்தார்? அவர் வேலைக்காக என்ன கொடுத்திருந்தாருன்னா, ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்த. தாற்றுக்கோள்னா வேற ஒண்ணும் இல்ல. நாம உழவு பண்ணும் பொழுது உழவர்கள் என்ன பண்ணுவாங்க? மாடை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சாட்டையை வச்சிருப்பாங்க. இஸ்ரேல் நாடுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உழவு போடுற மாடுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீளமான ஒரு கோல், அதாவது இரும்பு கோல் முனையில ஒரு கொளுக்கிமாய் இருக்கும். அந்த ஷார்ப்பா இருக்கும். இந்த தாற்றுக்கோளால் இந்த சம்மார் 600 பெலிஸ்தரை கொண்டார். நம்ப முடியுதா? இதுதாங்க நம்முடைய தேவன் உலகம் பார்க்கிற விதமாக நம்மை பார்ப்பது இல்லை. இந்த சம்மார் அவனுக்கு என்ன இருந்தோ தேவன் கையில கொடுக்கும் பொழுது தேவன் அதை பயன்படுத்துவார். இது சம்மாருடைய சுயமாய் அந்த 600 பேரை கொன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த ஆயுதத்தை, அதாவது அந்த காற்றுக்கோளை சம்மார் தேவனுடைய கையில கொடுக்கும் பொழுது தேவன் அதை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி இஸ்ரேவேலுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்து இந்த சம்மாரும் நியாயாதிபதிகள் பட்டியலில் வருகிறார். இதே போல தேவன் நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும் பொழுது என்ன பார்ப்பாருமா? நம்ம கையில தேவன் என்ன டேலண்ட கொடுத்திருக்காரு, என்ன ரிசோர்ஸ கொடுத்திருக்காரு, என்ன எபிலிட்டியை கொடுத்திருக்காரு, அதை தாங்க தேவன் நம்ம கையில பார்ப்பாரு. நாம அதை தேவன் கையில் ஒப்படைக்கும் பொழுது அது தேவனுடைய கோலா மாறும். எப்படி மோசேயுடைய கோலு தேவனுடைய கோலாய் மாறிச்சோ அதே போல நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட தேவன் கையில் ஒப்படைக்கும் போது அது தேவனுடைய டேலண்டா மாறி தேவன் எடுத்து நம்மை பயன்படுத்துவார். முதலாவது நம்ம பண்ண வேண்டியது காற்றுக்கோளை தேவன் கையில ஒப்படைப்போம். நம்மளுக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்காரோ, கல்வியோ வேலையோ செல்வமோ எதை கொடுத்துருக்காரோ, முதலாவது நாம் அதை தேவன் கையில நாம ஒப்படைக்கும். அவர் அதை எடுத்து பயன்படுத்துவார். இரண்டாவது பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற விஷயம் டேலண்ட் உலகப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமாக இருக்கலாம். இந்த தாற்றுக்கோளம் மாதிரி தான். ஏன்னா ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயம் தான் தாற்றுக்கோளம். அதே போல பிறர் நினைக்கலாம், இவனுக்கு என்ன இருக்கு, நம்ம கூட நினைச்சிருக்கலாம், கடவுள் ஏன் தான் நம்மளை இந்த உலகத்துல படைத்தாரு, எனக்கு ஒரு டேலண்ட் கூட இல்லையே நினைத்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நாமும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் கையில் ஒப்படைக்கும் பொழுது அது பல மடங்காக பெருகும். ஒரு சிறுவன் கையில் இருந்த 2 மீனும் 5 அப்பத்தையும் அந்த சிறுவன் தேவனுடைய கையில் ஒப்படைக்கும் போது பாருங்க 5000 பேரை போஷித்த நம்முடைய ஆண்டவர். அதே போல நாம் அற்பமாக எண்ணுகிற எந்த விஷயமோ, உலகம் நம்மை மதிக்காத எந்த விஷயமோ, அதை நம்ம தேவன் கையில ஒப்படைக்கும் பொழுது நீங்க யோசித்து பாருங்க, தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இந்த சம்மாரை பயன்படுத்தும் மாதிரி நம்ம ஆரம்பத்தை பார்க்கக்கூடாது, முடிவை பார்க்க வேண்டிய. ஏன்னா மனிதருக்கு இருக்கிற மிகப்பெரிய டிராபேக்க இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற. ஆனா தேவனுடைய எப்போதும் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஃபியூச்சரை மட்டும்தாங்க பார்க்கிற தேவன். நம்ம இப்போ ஒரு சிறுமையான நிலைமையில் இருக்கலாம், மிகவும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நாம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தேவன் கையில் கொடுக்கும் பொழுது அவர் அதை எடுத்து பயன்படுத்துவார். தேவ நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்த. ஏன்னா காகத்தின் மூலம் ஒரு எலியாவை போஷித்தாரா இல்லையாங்க? ஒரு மீனின் மூலம் யோனாவுக்கு புத்திமதி சொன்னாரா இல்லையா? ஒரு கழுதை பேசிச்சா இல்லையாங்க? எவ்வளவு விஷயத்த நம்ம வேதத்துல பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமே, உணர்வு இல்லையா? நாம ஒரு முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு நாம விருப்பமா இருக்கிறோமா? தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை அவர் கையில கொடுக்க விருப்பமா இருக்கிறோமா? என்னால படிக்க முடியலையே, என்னால நிறைய மார்க் எடுக்க முடியலையே, வேலை கிடைக்கலையே, மேரேஜ் ஆக மாட்டுக்குதே, எனக்கு எங்கு சமாதானம் இல்லையே, யாரும் என் மேல் அன்பு செலுத்த தயாராக இல்லையே என்று நினைக்கிற யாராவது இருந்தா நீங்க முதலாவது பண்ண வேண்டியது, இன்னைக்கு நாம் நம்மை தேவனுடைய கையிலே ஒப்படைப்போம். ஏன்னா அவரும் முடிவு பண்ணுவார். உலகம் என்ன நானும் சொல்லிட்டு போகட்டும். அப்படிப்பட்ட சம்மாரை எடுத்து 600 பேரை தேவன் ரட்சிக்க வல்லமையா இருக்கும் பொழுது நம்மளையும் தேவன் எடுத்து பயன்படுத்த நாம முடிவு பண்ணுவோம். நம்ம கையில இன்னைக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார், அதை வச்சு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், அதை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நாம அதை தேவன் கையில் ஒப்படைக்கிறோமா? ரெடியா? நம்மளுக்கு இது வயது ஒரு தடையே இல்லைங்க. நீங்க சிறியவரா இருக்கலாம், அல்லது மிடில் ஏஜ்ல இருக்கலாம், அல்லது 70-80 வயசுல இருக்கலாம். ஆனா வயது ஒரு தடையே இல்லை. மோசேயை பாருங்க, 80 வயசுல தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாரா? அதே போல நம்மளையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். நம்ம அந்த சம்மார் மாதிரியே இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்த மாதிரி தேவன் நம்ம மூலமாக இந்த ஜனத்திற்கு மிகப்பெரிய ரட்சிப்பை, விடுதலையை கொடுப்பார். ஆமென்.